எம்மா எம்மா என் உடம்பெல்லாம் சூடா இருக்குமா, தொட்டு பாருமா. காய்ச்சலா? எங்க இங்க வா பாப்போம். எனக்கு ஒன்றும் தெரியலையே. எம்மா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுமா, எனக்கு தெரியுதுமா, அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கு. பாருவேன் எப்படி சூடா இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் தெரியலையேடா. சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசியை போட்டு வருவோம். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம்மா, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்மா. ஓஹோ அப்படியா கதை. ஏம்மா நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் இவன் பண்ணவே இல்லைம்மா, அதுக்கு தான் இப்படி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு தெரியான் நாய். எனக்கு ஃபீவர் தாண்டி நாய், நீ தாண்டி நாய் எருமை பண்ணி குரங்கு. நினச்சேன் நாய் ஏமாத்திக்கிட்டு தெரியலையா நீ? இல்லைம்மா நிஜமா தாம்மா, அவள் பொய் சொல்கிறாம்மா. ஏய் எருமை மாடு, ஒழுங்கு மரியாதை போயிடாமா பார்த்துக்க. நீ பெரிய ஹோம்ஒர்க் பண்ணி கிழிக்கிற மாதிரி தான் இந்த என்னையை சொல்லிக்கிட்டு தெரியுற. முஞ்சி முகரைய பாரு முகரைய பாரு பாரு. நான் அழகத்தானே இருக்கேன், என் முகரைக்கு என்ன குறைச்சல்? மூஞ்சிய பாரு, அம்மா பொண்ணு அழகு சுந்தரி. போடி போ. ஏம்மா பாத்தியா இப்போ எங்கே போச்சு காய்ச்சல்லாம்? டேய் ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பாருடா. அட்டி வெளுத்துப்பிடுவேன் பார்த்துக்கோ. பெல்ட் எடுத்தேன்னு வை, அப்புறம் அவ்வளோதான். நானாக இருக்க மாட்டேன், அப்புறம் ராக்கச்சியாக மாறிடுவேன் பார்த்துக்காமா. நீயும் கிளம்பு, பெரிய அப்படியே நல்லவ மாதிரி நீ நிற்ப. கிளம்புடி. ஏம்மா என்னையை திட்டிக்கிட்டு இருக்க? அவன் பண்ணதுக்கெல்லாம் என்னை திட்டுவியா நீ? ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிருங்க ரெண்டு பேரும். நான் டென்ஷன் ஆனே வெளுத்துப்பிடுவேன், வெளுத்து பெல்ட் எடுத்த. ஆமாம் தப்பு செய்கிறதுக்கப்புறம் அவன் திட்டு வாங்குறதுக்கப்புறம் நான்.